ஆண்டவர் மைக்கு கீழே போட்டுறாங்க, அதுதான் கையில் டைட்டாக பிடிக்கணும். இயேசுக்கு நன்றி. வாயை பிடிச்சு சொல்லுது கையில். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இருக்கணும். ஜோசுவா கையில் மைப்பு கொடுத்தாச்சு ஆண்டவர். நீங்கள் அட்டையை வச்சுக்கிட்டே நோண்டிட்டு இருக்கிற, அது பிடிக்காது அவருக்கு. இயேசுவே உமக்கு நன்றி. அதனால தான் ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். என்ன அழகான 5 பேர் இருந்தாலும் நமக்கு தேவையானது சாப்பாடு கொடுக்குறாரா இல்லையா? கொடுக்குறாரா இல்லையா? திலகம்மா, நீ என்ன நீ எதிர்பார்த்து வந்தியோ நீ என்கிட்ட திரும்பி வான்னு சொல்லு. என்கிட்ட திரும்பி வா. கல்யாண வீட்டுக்கு போனாங்க, கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாங்க, அவங்க மனசில் தோணுச்சு நான் ஆண்டவர்கிட்ட திரும்பி போகணும். அல்லேலூயா. அங்கேருந்து என்ன பண்ணாங்க? வீட்டுக்கு போனாங்களா? போகல. எங்கே பண்ணிட்டாங்க? திரும்பி இங்கே வந்துட்டாங்க. அதான் என்னிடம் திரும்பி வா வந்துட்டாங்க. எங்கே போனாலும் கல்யாண வீட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அவங்க இருக்கலாம், இவங்க இருக்கலாம். அவங்கள்ட்டெல்லாம் பேசிவிட்டு அவங்க சரி மதியானம் வரைக்கும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு எப்படியாவது எக்ஸசைஸ் வாங்கிக்கலாம், பிரதர் அடுத்த வாரம் நான் கண்டாயம் வந்துடுறேன்னு சொல்லிடலான்னு தோணும். ஆனால் ஆண்டவர் மனசில் முதலே நினச்சிட்டாங்க, நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதா மனுஷனுக்கு ஊழியம் செய்கிறதா. இப்போ மனுஷனுக்கு ஊழியம் செய்யணுன்னா மனுஷனுடைய அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனையும் போய் அட்டன் பண்ணி சீக்கிரமாக முடிச்சுட்டு ஓடி இங்கே திரும்பி வந்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவங்க சொன்ன வார்த்தையை அவங்க என்ன பண்ணுறாங்க? நிறைவேற்றுறாங்க. நேர்ச்சி பண்ணதை நிறைவேற்றுறாங்க. முழங்கால் போடணும், ஆண்டவர் சமூகத்தில் முட்டி போடணும், நம்ம முட்டி தேய்க்கணும். இயேசுக்கு நன்றி. அவர் சமூகத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு? ஏன் என்கிட்ட வரணும்னு சொல்கிறாருன்னா, உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நானே. என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க. எதுக்கு? உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். நமக்கு வயசாகிட்டே போகும், அவர் எப்படி இருப்பார்? எங்கன் எனர்ஜெட்டிக்காக இருப்பார், பரவர் என்றவர். ஆமென். ஆதியும் அந்தமும் ஆனவர், அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே. படுறா. அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. அக்னிமயம், அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்துட்டோம். ஆண்டவர்கிட்ட மழை சூழ்நிலை எங்கெங்கேயோ இருந்துச்சு, எப்படி எப்படியோ டைவர்ஸ் ஆனோம். ஆனால் என்ன பண்ணிட்டோம்? ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்துட்டோம். நான் உங்களுக்கு அப்போ சொல்லி காட்டுறாரு. என்னன்னு சொல்கிறாரு? கருவிலிருந்து உங்களை நான் தாங்குபவர், உதரத்திலிருந்து தாங்குபவர், கருவிலிருந்து சுமப்பவர். வசனம் கரெக்டாக இருக்குது. உதரத்தில் தாங்குறாரு, ரத்தம் கீழே போகாமல் தாங்குறாரு. ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்திருந்தால் அபாஷன் ஆகிருக்குமில்ல. புரிஞ்சா? புரியல. வயிற்றுல புள்ள ஆயிடுச்சு, மென்சஸ் நின்றுடுச்சு, அதுக்கப்புறம் உதரம் போகணுமா? போனால் என்ன அர்த்தம்? புள்ள 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 நிற்கலை, புள்ள புள்ள நிற்கலை. உதரம் போயிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. குழந்தைங்க நிற்கிறது இல்லை. அதனால தான் ஆண்டவர் சமூகத்தில் வா, அவர் பக்கத்தில் பிடிச்சிக்கோ. அவர் உன்னை என்ன செய்கிறாரு? உதரத்திலிருந்து தாங்குபவர். புரிந்தவர்கள் ஆமேன்னு சொல்லலாமா? உண்மையே இல்லையா? அன்றைக்கி அது அபாஷனாகி போயிருந்தேன். இன்றைக்கி லீனா அம்மா இப்படி வந்து அழகாக உட்காந்துருப்பீங்களா? திலகா அம்மா இப்படி உட்காந்துருப்பீங்களா? ஜூலியா அம்மா இப்படி உட்காந்துருப்பீங்களோட வயசு வரைக்கும். அன்னைக்கு உதரத்திலிருந்து என்ன பண்ணினார்?
நம்மளை தாங்கினா ஒரு துளி குதிரை வெளியில் போகாமல். புரியுறதா? புரிச்சா புரியலையா? அல்லேலூயா. அல்லேலூயா. மைக்கு இங்கே தான் இருக்கணும், கீழே கீழே போகக்கூடாது. இயேசுவுக்கு நன்றி. தாங்குகிறவர் உதரத்தை